பேசுறதுக்கு ஆளே இல்லாத மொழிக்கு புதிதாக ஸ்பீக்கர் அந்த ஓம் பிர்லா ஒரு அறிவிப்பை செய்து அறிவிப்பது கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோம். எனவே தமிழில் பேசுவதை கேட்டு ஆங்கிலத்திலே சொல்லுவதற்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு எதற்கு இன்டர்பிரட்டர்? அதை மொழியாக்கம் செய்து சொல்வதற்கு எதற்கு ஆள்? இதுதான் பாரதிய ஜனதாவின் அரசியல். புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சமஸ்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அமித்ஷாவின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை, மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள், வேலையாட்கள். இந்தியில எழுதி கொடுக்கறாங்க, அது டெலிபிராம்டர்ல ஓடுது, அதை பார்த்து அவர் படிக்கிறார். பாரதியார் பாடல், திருக்குறள், இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக. அவர் வணக்கம் சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா? அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது, அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது என்பதை அண்ணாமலை சொல்றார். அறிவாலயத்தில் செங்கல் தான் உருவ போறாராம். அந்த வரலாறு அவருக்கு தெரியாது. அப்பெல்லாம் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது. நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது, திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது, திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை பிடிப்பு தெரியாது. அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது. பள்ளி கல்வித்துறைக்கு வழக்கமாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த நிதியை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனையொட்டி மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகள் புடைசூழ புதுதில்லிக்கு வந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரோடு சேர்ந்து கொண்டோம். தர்மேந்திர பிரதான் என்கிற அந்த ஒன்றிய அமைச்சர் அவரை நேரிலே சந்தித்தோம். தேசிய கல்விக் கொள்கையின்படி புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற PM ஸ்ரீ என்கிற பெயரில் உருவாக்கப்பட்டு வருகிற பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும். அதன்படி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இந்தி கற்றுத்தர வேண்டும். இதற்கு நீங்கள் உடன்பட்டால் மட்டுமே நிறுத்தி வைத்திருக்கிற இந்த நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார். நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதற்கு உடன்படாமல் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு திரும்பிவிட்டார். பல மாதங்கள் உருண்டோடிய நிலையில் அண்மையிலே காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசை கண்டிக்கிற வகையில் கருத்து சொல்லியிருந்தார். அதை அனைவரும்